மக்களவையில் அதிக இடங்களை கொண்ட மாநிலம் எது? இந்த கொஸ்டின் கொடுத்துருக்க ஆன்சர் படி பார்த்தோன்னா மத்திய பிரதேஷ். பொதுவாக மக்களவையில் அதிக இடங்களை கொண்ட மாநிலம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றது யூபி தான். யூபியில் தான் கிட்டத்தட்ட 80 இடங்கள் இருக்குது. யூபிக்கு அடுத்ததுன்னு பார்த்தா மகாராஷ்டிரா அது வந்து ஒரு 48 கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேற்கு வங்காளம். தமிழ்நாட்டுக்கு பார்த்தோன்னா 39 இடங்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தோன்னா மத்திய பிரதேசில் பார்த்தோன்னா 29 இடங்கள், கர்நாடகாவில் 28 இடங்கள், குஜராத்தில் பார்த்தோன்னா 26 இடங்கள், ஒடிசாவில் 21. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் மக்களவையில் அதிக இடங்களை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் மத்திய பிரதேஷ் வருது. பொதுவாகவே மக்களவையில் அதிக இடங்களை கொண்ட மாநிலங்கள் எதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதுவே யூபி தான், உத்தரப்பிரதேஷ் தான். கிட்டத்தட்ட 80 இடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நம்ம கேட்டோன்னா 39 இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. பொதுவாக லோக்சபா மக்களவையை பற்றி சொல்லணும் அப்படின்னா மொத்தம் 552 உறுப்பினர்களை கொண்டது. இப்போ கரண்ட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கான்னா 545. அதில் 530 வந்து மாநிலங்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுப்போம். 20 வந்து யூனியன் பிரதேசங்கள், 2 ஆங்கிலோ இந்தியன் சொல்லுவோம். அந்த 2 ஆங்கிலோ இந்தியனை வந்து சமீபத்தில் 2020 அப்படி சொல்லி 2 ஆங்கிலோ இந்தியன் 2 சீட்டை வந்து 2020 104வது அமெண்ட்மெண்ட் மூலமாக அதை நீக்கிட்டாங்க. ஸோ தற்போது 545 இடங்கள் இருக்குது. அதிகபட்ச மாநில உறுப்பினர்களை கொண்டது இடங்கள் என்னென்னா 80 சீட்டு உத்தரப்பிரதேஷ் தான். குறைஞ்சது பார்த்தோன்னா சிக்கிம் தான். சிக்கிமுக்கு 1 கொடுத்துருக்காங்க. சிக்கிம் 1, அப்புறம் கோவா இதெல்லாம் 2, மிசோரம், சிக்கிம், நாகாலாந்து இதெல்லாம் 1.